தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் உக்கிரவர்மன் திருமண வயது வந்ததை எண்ணி திருமணமும் முடிசூட்டுவதும் செய்யலாம் என்று திருவுள்ளம் கொள்கிறார். மணவூர் என்னும் பகுதியை ஆண்ட சோமசேகரனின் புதல்வி காந்திமதியை மணம் முடிக்க நினைத்தார். திருமணம் விண்ணவரும் மன்னவரும் வாழ்த்த ஊரெங்கும் பொலிவுடன் விளங்க இனிதே நடந்தது. பின்னர் உக்கிரவர்மனுக்கும் முடிசீட்டு விழாவும் நடந்தது. சிவபெருமானாகிய சோமசுந்தரரும் பார்வதி தேவியாகிய தடாதகை பிராட்டியாரும் தாங்கள் பூமிக்கு வந்த பணி முடிந்ததால் கைலாயம் திரும்ப முடிவெடுத்தனர். இறைவனும் வேல், வளை, செண்டு போன்ற படைக்கலன்களை கொடுத்து எப்படி, எப்பொழுது, யாரிடம் இதை உபயோகிப்பது என்று உக்கிரவர்மனிடம் கூறினார். அவர்கள் நாட்டையும் மக்களையும் சொக்கநாதர் மீனாட்சியாக இருந்து காப்போம் என்று கூறினர். உக்கிரவர்மன் இந்த படைகளை கொண்டு இந்திரன் தாக்க வரும் பொழுது நடந்த போரில் இந்த வளை எனும் ஆயுதத்தால் இந்திரனை தாக்கினான். இந்திரன் மணிமுடி சிதறி தலையும் தப்பியது. இந்திரனின் துர்வாசரின் சாபமும் விலகியது. உக்கிரவர்மன் நீதிநெறி தவறாது கடலரசனை அடக்கி மேருவை துணை கொண்டு மதுரையை ஆண்டு வந்தான். பின்னர் தன் மகன் வீரபாண்டியனுக்கு முடிசூட்டி சிவலோகம் சென்றான். நைமிசாரண்யத்தில் கண்வ மகரிஷியும் கர்க்க மகரிஷியும் வேதங்களை முறைப்படி ஓதி வந்தனர். ஆனாலும் அதன் உட்பொருளை அறிய முடியாமல் உள்ளம் சோர்ந்தனர். அப்பொழுது அங்கு அரபத்தர் என்னும் முனிவர் வந்து அவர்களின் சோர்வுக்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு வேதத்தின் உட்பொருளை உணர முடியவில்லை, ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள் என்றனர். அதற்கு அரபத்த முனிவரும், வேதத்தை அருளியவர் சிவபெருமானே, அவரே வேத பொருளை உணர்த்த வல்லவர். நீங்கள் எல்லா புண்ணிய தலங்களிலும் சிறந்ததான மதுரையம்பதியில் சோமசுந்தர பெருமான் கோயிலில் எழுந்தறியுள்ள தட்சிணாமூர்த்தியை நோக்கி தவம் செய்யுங்கள் என்றார். அவர்களும் அரபத்த முனிவர் சொன்னவாறே ஹோமங்களும் மந்திரங்களும் ஓதி சிவனை நோக்கி தவம் செய்து வந்தனர். அவர்கள் உள்ளம் பக்குவமடைந்ததை உணர்ந்தார் இறைவன். குரு உபதேசிக்கும் பொழுது அதை புரிந்து மனதில் இருத்தி கொள்ளும் பக்குவம் எந்த காலத்திற்கும் பொருந்தும். சிஷ்யர்கள் மனதும் உடலும் பக்குவப்படாத சமயத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் கவிழ்த்த பாத்திரத்தில் ஊற்றிய நீரை போல் பயனற்றதாகிவிடும். பக்குவமான நிலை என்பது நிமிர்த்தி வைத்த பாத்திரம் போல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாத்திரம் நிறையும். பெய்த நீருக்கும் பலனுண்டு. இறைவன் இளம் பிராயத்தினராக வந்து அவர்கள் முன் குருவடிவாய் தோன்றினார். மகரிஷிகளும் அவரை பணிந்து உலகம் உய்யும் வகையில் வேத பொருளை விளக்கி அருளுமாறு வேண்டினர். கருணாமூர்த்தியான இறைவன் ஞானகுருவாக வேத பொருளினை உரைத்தார். சுயம்பு வடிவாகி தத்துவ வடிவாகி நிற்கும் இறைவனே வேதத்தின் ஆதி காரணமானவன். பராபரன், விஞ்ஞானன், நிராமயன் என்றும் புகழ்வது இப்பரம்பொருளைத்தான். சிவலிங்கமே வேத பொருளாக விளங்குகிறது என்றார். அகார, உகார, மகார, விந்து நாத உண்மைகள், காயத்ரி, சமஷ்டி, வியஷ்டி ஆகியவைகளின் விளக்கங்களையும் விளக்கினார். சிவாகமங்கள் 28, ரிக், யஜூர், சாம, அதர்வனம் என்னும் 4 வேதங்கள், கர்ம ஞான காண்டங்கள் போன்றவையும் நித்திய, நைமித்திய, காமிய கர்மங்கள் 3ஐயும் விளக்கி அருளினார். பின்னர் ஞானகுருவாய் மறைந்தருளினார். திருச்சிற்றம்பலம்.